திமுக கூட்டணியை போல் நாங்கள் 15 ஆண்டுகளாக ஜெல்லாக இருக்கிறோம், 15 ஆண்டுகளாக கான்கிரீட்டாக இருக்கோம்னு சொல்லி கொண்டிருந்த கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இவர்களிடம் தாவாக்கா என்ற பூச்சாண்டியை காட்டி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலிருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதின்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரதான நோக்கத்தையே விட்டு கொடுத்து விட்டு சமரசம் செய்து கொண்டு திமுகவோடு பயணித்தாங்கள்ல 5 வருஷமா. அதாவது பாஜக தமிழ்நாட்டில் நின்னா ஒரு தொகுதியில் கூட தனிச்சு நின்னா இப்போ ஜெயிக்க முடியாது அவங்களால அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போக வேண்டிய அவல நிலை வந்துருச்சுன்னு இபிஎஸ் மேலே கடுமையாக. ராகுல் காந்தி உங்கள் கூட்டணி தலைவர் தானே, அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாரா தமிழ்நாட்டுக்கு? ஸ்டாலினை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போனார். அதாவது இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா, இதையும் தாண்டி திமுகவுக்கு நம்ம வாக்கு போட்டோம்னா நம்ம சகோதரியினுடைய கற்பையோ நம்ம சகோதரியினுடைய உயிரையோ நம்ம பெண் குழந்தைகளுடைய உயிரையோ காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வேறு மிகச்சிறப்பாக இருக்கேன். ஓகே சார், தேர்தல் ஆணையம் தேர்தலோட தேதியே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு இன்னும் முடிவு வரல. இன்னும் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையானே பாதி தெரிய மாட்டேங்குது. யாரை பர்டிகுலராக சொன்னீங்கன்னா நல்லா. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. 2 கட்சிகள்லையுமே திமுகவிலையும் போயிட்டு தான் இருக்குது, அதிமுகவிலையும் போயிட்டு தான் இருக்குது. எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை எந்த சலசலப்பும் இல்லாமல் மிக தெளிந்த நோக்கத்தோடு மக்கள் விரோத திமுக அரசை துடைத்து தூர எறிய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மிக தெளிவாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக கூட்டணியை போல் நாங்கள் 15 ஆண்டுகளாக ஜெல்லாக இருக்கிறோம், 15 ஆண்டுகளாக கான்கிரீட்டாக இருக்கோம்னு சொல்லி கொண்டிருந்த கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இவர்களிடம் தாவாக்கா என்ற பூச்சாண்டியை காட்டி 3 சீட்டுகளை அதிகமாக பறித்து கொண்டது. இவங்க குறிப்பாக இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கான்கிரீட் கூட்டணியாக இருந்து இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுருந்தாங்கன்னா, இவங்க ரோட்டில் போகிற அந்த அறிவாலயம் வழியாக போகிற வாட்டர் கேன் போடுறவங்கள முதற்கொண்டு அழைத்து கொண்டு போய் வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒரு நல்லாட்சியை நடத்தலை, அது மக்களுக்கும் தெரியும், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தெரியும். நல்லாட்சியை அவர் சொல்லி தானே ஆகணும். அவர் நல்லாட்சின்னு சொல்லலாம் தான் அப்புறம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அவர் சொல்லி தான் ஆகணும், மக்களுக்கு சொல்லணும்ல. சொல்ல மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க கூட்டணியை கொண்டு வர்றாங்க. கூட்டணியை ஏன் அதிகமாக நீங்கள் சேர்க்குறீங்க? நீங்கள் ஒரு நல்லாட்சியை தந்துருந்தீங்கன்னா, எப்போ நம்ம நல்லாட்சியை கொடுத்துட்டோம், நம்ம கூட்டணியில் இருக்கிற ஒரு 2 பேரை கழட்டி விடுங்க, நம்ம கூடுதல் அண்ணுக்குவோன்னு சொல்லணும். ரைட்டுங்களா? பலமாக இருக்கும்போது தோல்வி பயத்தினுடைய அதாவது புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கிடுங்கிற மாதிரி கூட்டணியை அதிகமாக சேர்ப்பது தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு. இது மிகச்சரிய அப்பரண்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய கைப்புண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் தேவையில்லைன்னு வைங்களேன். நீங்கள் ஏன் கூட்டணிக்கு வாட்டர் கேன் போடுறவங்கலேருந்து கேஸ் சிலிண்டர் போடுறவங்கலேருந்து ஓபிஎஸ் மூலமாக ஒரு 1000 ஓட்டு வராதா, இவர் மூலமாக மனோஜ் பாண்டியன் மூலமாக ஒரு 1000 ஓட்டு வராதா, தேமுதிக மூலமாக ஒரு 1000 ஓட்டு வராதா? உங்கள் கூட்டணி மிகச்சரியான கூட்டணியாக இருந்தால் அடுத்தது உங்களுடைய தோல்வி பயத்துக்கு உங்களுடைய தொகுதியை தான் குறைச்சிக்கணும். இதே நிகழ்வு அதிமுகவில் நடந்திருந்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் அழிக்க பார்க்குறது அதிமுக இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவீங்கல்ல. நீங்கள் எப்படி மதிமுக கிட்டேருந்து 2 சீட்டை பிடுங்குவீங்க? நீங்கள் எப்படி சிபிஐ கட்சிக்கிட்டேருந்து ஒரு சீட்டை பிடுங்குவீங்க? அதாவது ஜனநாயக இயக்கத்தில் எல்லா கட்சிக்கும் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் ஜனநாயகம் தடைக்கும். சரி, உங்களோட அதாவது நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் தோல்வி பயத்தினுடைய உச்ச வழிபாட்டில் உங்கள் தொகுதியை குறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. கூட்டணி கட்சியை குறைக்கிறதுங்கிறது ஏற்கனவே இப்போ விடுதலை சிறுத்தைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேங்கவேயல் பிரச்சனையிலிருந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் 2023 தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை 50% அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் ரிப்போர்ட் கொடுக்குது. அதையெல்லாம் தாண்டி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலிருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதின்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி அதையெல்லாம் சமரசம் செய்து கொண்டு அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய இது என்னங்கிறத அவர்களுடைய பிரதான நோக்கத்தையே விட்டு கொடுத்து விட்டு சமரசம் செய்து கொண்டு திமுகவோடு பயணித்தாங்கள்ல 5 வருஷமா தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க. அதிமுக போராடின மாதிரியா போராடினாங்க? மக்களுடைய பிரச்சனைக்காக தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு போராடினாங்களா? வேங்கவேல் பிரச்சனைக்கு போராடினாங்களா? இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்களே 90% யாராக இருக்க முடியும்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்க முடியும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம்
இப்படி இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையாக பாதிக்கப்படுவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அதற்கு கூட குரல் கொடுக்காமல் சமரசம் செய்து கொண்டு தங்களுடைய சுயத்தை இழந்து இவர்களோடு பயணித்ததற்கு பிரதிபலன் அவங்கள்ட்ட இருக்கிற சீட்டை பிடிங்கிறதா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அதிமுக செஞ்சிருந்துச்சுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். ஒரு கூட்டணி கட்சியினுடைய சீட்டை பிடுங்குவதுங்கிறது தவறு இல்லையா? அவங்க உடன்பாடு ஒத்துக்கிறாங்க இல்லையா? அப்ப மதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு தொகுதியில நிக்கிறாங்க. வேண்டான்னு கூட சொல்லிட்டு வரட்டும். ஒரு ஜனநாயக பார்வையாளராக ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்தாதான் ஜனநாயகம் கிடைக்கும். தப்பு செய்யற போது அதை சுட்டி காட்ட முடியும். இன்னைக்கு தமிழக வெற்றிக்கல இவர் வந்திருக்காரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர் வந்துட்டாரு வேல்முருகன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதிமுகவில் நடந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு அனைத்து ஊடகங்கள்லாம் காட்சி ஊடகங்களும் தலைப்புச் செய்தியே அதுவாக தான் இருக்கும். ஆனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இவ்வளவு சமரசம் செய்து கொண்ட இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கோ இன்னைக்கு மார்க்சிஸ்டுகள் அவர்கள் உண்மையான உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். எங்கள் தந்தையார் மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர். அதனால நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு 6 தொகுதி ஒதுக்கலன்னு இன்னைக்கு பொலிட் பியூரோவை கூட்டியிருக்காங்களே, கூட்டணியில் தொடர்றதா வேண்டாமான்னு சொல்லி. விடுதலை சிறுத்தைகளும் அதே நிலைமையில தான் இருக்குது. தங்களுடைய சுயத்தை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இழந்து கொண்டிருக்கின்றன. சுயத்தை இழக்காத மாவீரனாக இன்றைக்கு வேல்முருகன் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார். ரைட்டுங்களா? ஓகே சார், அதுதானே என்னால் சொல்ல முடியும். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள், அதாவது பாஜக தமிழ்நாட்டில் நின்னா ஒரு தொகுதியில் கூட தனிச்சு நின்னா இப்போ ஜெயிக்க முடியாது அவங்களால அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போக வேண்டிய அவல நிலை வந்துருச்சுன்னு இபிஎஸ் மேலே கடுமையாக கண்டனம். திமுகவை சொல்கிறாரா என்ன? கடிமொழி போனாங்களே பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு. ஏங்க ஒன்றுக்குமே வராமலே அவன் 3 சீட்டை அவங்கள்ட்ட பிடிங்கிட்டு போயிட்டானாங்க திமுகவிலேருந்து. பேசுவோமா? அதை அவங்க சொல்றது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டல. அதெல்லாம் பேசுறதா இருந்தா நம்ம கருணாநிதி காலத்துல கருணாநிதி உட்காந்து பேசலையா? போய் அங்க 6 மணி நேரம் காத்து கிடக்கலையா சோனியாவை பார்க்க? 2011 6 மணி நேரம் காத்து கிடந்து சீட்டை வாங்கிட்டு வரலையா? அன்றைக்கு உங்க வீட்டில் சிபிஐ ரெய்டை நடத்திட்டு மேல் தளத்தில் சிபிஐ ரெய்டை நடத்தி கொண்டு கீழ்த்தளத்தில் 63 சீட்டுகளை 63 நாயன்மார்களை போல உங்களிடம் தட்டி பறித்து செல்லவில்லையா காங்கிரஸ் பெரியக்கம்? ஒத்துக்கிறீங்களா? சுயத்தை இழந்துட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன ரைட்டு? அப்படி டெல்லிக்கு போகிறது ஒரு பெரிய சட்டவிரோதம்னா ஏன் டாஸ்மாக் பிரச்சனையில் ரைடு நடந்தபோது மறுநாளே எதுக்கு ஓடோடி செஞ்சீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 5000 கோடி 10,000 கோடி 40,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டாங்களா டாஸ்மாகில்? மறுநாளே எதுக்காக ஓடினார் முதலமைச்சர் ஸ்டாலின்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரை காப்பாற்றிக் கொள்வதற்கு? டெல்லியின் கால்தடங்களை பிடிப்பதற்கு தானே ஓடினீங்க, தப்பிச்சு கொள்வதற்கு. விசாகன் ஐஏஎஸ் தப்பிச்சு ஓடினார்ல ஆட்டோவில் ஏறி, பார்த்தீங்களா? நீங்களும் ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியுமில்ல. எதுக்காக? நான் மறுநாளே அந்த வாரம் வந்த ஜூனியர் விகடன் பத்திரிகையில் கூட படித்தேன். தம்பியை இந்த முறை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சு, கிச்சன் கேபினெட்டில் பேசிக்கிட்டாங்கன்னு. தம்பியை இந்த முறை கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தலையிடாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி உதயநிதியை பற்றி நான் படித்தேன் ஜூனியர் விகடன் பத்திரிகையில். சரிங்களா? அதனால் டெல்லிக்கு போகிறது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. டெல்லிக்கு நீங்கள் உங்கள் சகோதரி போகாமல் இருந்தால் பேசலாம். நான் கேட்குறேனே, இப்படி ஒரு கொஸ்டினை கேட்குறேனே. இன்றைக்கி ஹோர்மோஸ் நீரிணைப்பு வழியாக இன்றைக்கி 39,000 டன் கச்சா எண்ணெயை இந்திய அரசு பெற்று தந்திருக்கிறது. எல்லா நாடுகளிலும் விலை உயர்வு. பெட்ரோல் டீசல் இன்றைக்கி 349 ரூபா இலங்கையில். இன்றைக்கி நம்ம அதில் 1 ரூபா கூட ஏற்றாமல் அதே பழைய ரேட்லேயே இருக்க. அவ்வளோ பெரிய சாதனைகளை அந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, மத்திய அரசு. அவங்க 3 முறை இங்கே பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்களே. அமித்ஷாஜி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி எடப்பாடியார் வீட்டில் உணவறிந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனார். உங்கள் ராகுல் காந்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ராகுல் காந்தி உங்கள் கூட்டணி தலைவர் தானே. அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாரா தமிழ்நாட்டுக்கு? ஸ்டாலினை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போனார், அன்ஃபாலோ பண்ணிட்டு போனார். ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட ரொம்ப லேட்டாக சொன்னார். இன்றைக்கி ஒன்றும் பெரிய பிரதான வேலையில் அவர் இல்லையே. ஏன் அவர் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரல? ஒரு மக்கள் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் வருவார். மக்கள் நீங்கள் விவாத பொருளை எடுப்பீங்களா? நீங்கள் அதாவது மோடி அவர்கள் கலந்து கொண்ட இதில் போட்டா சின்னதாக போட்டாங்களா பெருசாக போட்டாங்களான்னு விவாத போடலையா? இந்த மாதிரியெல்லாம் விவாத பொருளை எழுப்புகின்ற நீங்கள் அதே ஈக்குவல் கொஸ்டினை அவங்கள்ட்டையும் கேட்கணும்ல, மாற்றுக் கட்சிக்கிட்டையும். அவங்க பிரச்சாரத்துக்கே வரலையே. நான் இப்போ சொல்கிறேன், மக்கள் விரோத திமுக அரசு ஸ்டாலின் அரசு வரக்கூடாதுன்னு ராகுல் காந்தியை நினைக்கிறாரு. அப்படி எடுத்துக்கலாமா? அவர் ஏற்கனவே இந்த திமுகவுக்கு எதிராக மாற்று எண்ணத்தோடு தான் இருக்கிறாரு. அதனால தான் கரூர் சம்பவம் நடந்தபோது கூட உடனடியாக அவர் கூட்டணியினுடைய தலைவர் அவங்க கட்சி சார்ந்து தான் பேசணும். விஜய்க்கு எதுக்கு பேசினாரு?
இதே திமுக வந்து என்ன சொல்லுது, இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து விஜய் தான் சொல்லுது. அன்னைக்கு இரவே வந்து ராகுல் காந்தி உங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் வந்து அங்கே பேசுகிறாரு. அப்போ நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டே தப்புங்கிற மாதிரி தானே வருது, ரைட்டுங்களா? இப்போ கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையை நம்ம அந்த வாதத்தை வைக்கலாம்ல. அப்போ அவர் விரும்பலை, ஸ்டாலின் ஆட்சி வந்து நல்லாட்சியாக நடக்கலை, இது ஒரு தவறான ஆட்சியாக மக்கள் விரோத ஆட்சியாக இருந்ததுனால இது தொடர விரும்பலை ராகுல் காந்தின்னு ஒரு இதை எடுக்கலாம்ல. நீங்களாக இருந்தால் உடனே வந்து ஜெல்லாவலையா பேரை சொல்லலை, பேரை 2 முறை உச்சரிக்கலை 3 முறை உச்சரிக்கலை என்று வாதம் எடுக்கின்ற எடப்பாடியார் இட்லி சாப்பிட்டாரா சட்னி சாப்பிட்டாரா என்று வாதம் எடுக்கின்ற காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு குமரபாளையம் தாலுக்காவில் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன. யாருடைய கிட்னிகளாக இருக்க முடியும்? இந்த சமுதாயமாக இருக்க முடியும்? ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய கிட்னிகளை தானே திருடுறாங்க. யார் திருடுறது? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர். இதார் மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கதிரவன். அதையும் தன்னுடைய தவறு என்னன்னு கூட 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர், ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவர். நாங்கள் என்ன சும்மா செயல்படுறதுக்காக நாங்கள் வந்து மருத்துவமனை நடத்துகிறோம், நாட்டில் வறியவர்களுடைய கிட்னியை திருடுறதுக்கு தான் மருத்துவமனை நடத்துகிறோன்னா அதையும் இந்த அரசு அனுமதித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ எதுக்காக சட்டம் ஒழுங்கு? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, ஸ்ரீரங்கம் பழனியாண்டி, நேற்றைக்கு கூட அவருடைய மகனுடைய விஜயபாரதியினுடைய கல்குவாரியிலேருந்து ஒரு ஒரு பாடியை எடுத்திருக்காங்க. அப்போ என்ன சட்டவிரோத செயல்களே உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓசூரில் கேள்விப்பட்டீங்கள, 2.5 வயசு குழந்தைய யார் ரேப் பண்ணி கொண்டது? திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே அறக்கோளம் தெய்வ செயல் 22 ஆண்கள்கிட்ட தவறாக நடக்க சொன்னார்னா அவருடைய மனைவியை பேட்டி கொடுப்பது. ஞானசேகரன் அந்த கிருகம்பாக்கத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலர்கள் மேலேயே யார்? உங்கள் கட்சிக்காரங்க. எங்கேயாவது இந்த 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மீது இது நடந்தது. தொடர்ந்து சட்டவிரோதமாக, அதாவது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய அரசு செயல்பட்டுருக்கு. மக்கள் அவ்வளவு பேர் குற்றுயிரும் கொலையுயிருமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ரைட்டுங்களா? சார், நம்ம இதையெல்லாம் செய்யாமல் இன்றைக்கு நீங்கள் என்ன கூட்டணி, நீங்கள் கான்கிரீட் கூட்டணி இல்லை வந்து எஃகு கூட்டணியை கூட நீங்கள் அமைங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரோத நபர்கள் வந்து ஏறக்குறைய இந்த மக்கள் விரோத அரசுக்கு எதிராக ஒரு 20% வாக்கு வங்கி தனியாக இருக்குது. கூட்டணிங்கிறத தனியாக விடுங்க. இந்த மக்கள் விரோத திமுக அரசுக்கு எதிர்ப்பலை, அந்த வெறுப்பலை, எதிர்ப்பலைங்கிறத விட வெறுப்பலை இன்றைக்கு 20% வாக்குகள் இருக்கிறது. அந்த 20% வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வருமா? நிச்சயமாக எங்களுக்கு தான் வரும். வேற யாருக்கு? தாவேக்காவுக்கா போகுது? தாவேக்காவுக்கெல்லாம் போகாது. அது வந்து வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக ஓடுகின்ற குதிரையாக இருந்தால் எல்லாரும் வந்து பணம் கட்டியிருப்பாங்க. அந்த குதிரையை யாருமே திரும்பி கூட பார்க்கல. அது மண் குதிரைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 234 நின்று 234 தோக்கக்கூடிய கூட்டணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரைட்டுங்களா? அதனால அங்கே யாரும் எட்டி பார்க்கல. இன்றைக்கு இமாலய கூட்டணியாக அசுரபலத்தோடு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக கூட்டணி இன்றைக்கி தமிழகத்தில் மிகச்சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. மக்களோட பிரச்சனைக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துருப்போம். ஏறக்குறைய 450-500 போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில். அதிமுக மட்டும் தனிப்பட்ட முறையில், ரைட்டுங்களா? சார், இப்போ நம்ம சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறோம், பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுகிறோம். அப்படிங்கும்போது அவங்க வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, பாலியல் வன்கொடுமை நம்ம எங்கேயாவது போய் கேட்டோம்னா அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடக்கலையா, அப்போ ஏன் வாயை திறக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதேமாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி லாக்அப் டெத்தை பற்றி பேச போனோம்னா தந்தை மகன் தான் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதாவது ஒரு சம்பவத்தை வந்து பொதுமைப்படுத்தி தப்பித்துக் கொள்வது என்பது, அந்த தவறுகள் இருக்குன்னு தான் உங்களை ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதே தவறு தான் நானும் செய்வேன்னா ஒய் யூ ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட். எதுக்காக நீ வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வந்த ஒன்று. அடுத்ததாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இவங்களுடைய அரசியல் நடக்கிற குற்றச்சாட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷனை சொல்கிறேன். அதிமுகவினுடைய தொண்டர்கள் எந்த இடத்துலையும் பண்ணது கிடையாது. அப்படி அதிமுக தொண்டர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பின்புலத்தில் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்த ரமணா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அம்மா கட்சியை விட்டு தூக்குனாங்க, ரைட்டுங்களா? அதிமுக அப்படி. ஆனால் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசில் சட்டவிரோத செயல்களை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்னின்று நடத்துபவர்களே திமுகவினுடைய பொறுப்பாளர்கள். திமுகவினுடைய பொறுப்பாளர்கள், ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. திமுகவினுடைய தொண்டன்னு சொன்னா கூட நம்ம ஒப்பிட முடியாது. திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் சென்ற வாரம் பார்த்துருப்பீங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட யாரு? கவுன்சிலர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் பிரபாகரன். பேரு எவ்வளோ பெரிய தலைவருடைய பேரு, எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்கிறான் பாருங்க. இவங்களெல்லாம் ஷீல்டு பண்ணுறீங்க. நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை, நீங்கள் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை நீங்கள் கேடயமாக இருந்து பாதுகாக்கிறீர்கள். ஞானசேகரன் வழக்கில் என்ன நினச்சா, அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் அவர் வந்து ஏதோ எங்கேயோ ஒரு
ஒரு விசேடத்தில் வந்து ஒரு அமைச்சரோடு மா சுப்பிரமணியனோடு ஃபோட்டோ எடுத்திருந்தா அது தவறு கிடையாது. இன்னைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அவர் வீட்டுக்கே போய் உணவருந்துகின்ற அளவிற்கு மா சுப்பிரமணியன் இருந்தாருன்னா அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடின்னு சொல்கிறான். ஓகே, சரித்திர பதிவேட்டில் உள்ளவன்னு சொல்கிறான். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க அப்போ இந்த அமைச்சரோடு இருக்கின்ற நெக்ஸஸை பயன்படுத்தி அவன் இந்த ஒரு வழக்கு தான் நினைக்காதீங்க, திருடுறதுக்கு பைய எடுத்துக்கிட்டு போகிற அன்னைக்காவா பிடிச்சி போடுறாங்க. இதுக்கு முன்னே ஒரு திருட்டு அவன் நடத்தியிருக்கணும், ரைட்டுங்களா? அந்த ஞானசேகரன் மீது இதுக்கு முன்னே இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் 20க்கு மேலே இருந்திருக்க முடியும், ரைட்டுங்களா? ஒரு வழக்கறிஞராக என்னால் அதை வந்து ஊகிக்க முடியும். அதையே நீங்கள் வந்து ஒரே ஒரு நபர் தான் யார் அந்த சார்ந்த ஒரு போராட்டத்தை அதிமுக முன்னெடுத்தது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க, ரைட்டுங்களா? அதில் ஒரே ஒரு குற்றவாளி தான் சொல்லி சிட்டி கமிஷனர் ஏன் வந்து சம்மன் இல்லாமல் வந்து ஆஜராகிறாரு? 10 குற்றவாளி கூட இருக்கட்டுங்க, சிபிஐ வந்து விசாரிக்கட்டுங்க, சிபிசிஐடி விசாரிக்கட்டுங்க. இதில் தகவலாளி வேலையை பார்க்குறதா வந்து ஒரு சிட்டி கமிஷனரோட வேலை? அப்போ யாரையோ காப்பாற்ற அரசு முயல்கிறதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா? சரிங்களா? அதனால திமுக காரர்களை போகிற கட்சியில் இருக்கிற, நான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த பெத்தப்பட்டமையினை கடத்தின ஜாபர் சாதிக்லேருந்து ஆரம்பித்து தென் தமிழகத்தில் கஞ்சா கடத்தின கவுன்சிலர் ராமநாதபுரத்தை சேர்ந்த கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து இங்கே கிருகம்பாக்கத்தில் பெண் காவலர் மீது அபியூஸ், அதில் என்ன இன்னும் கொடுமை நடந்துச்சு தெரியுமா? அவங்க வந்து 23 வயது தான் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் காவலருக்கு. அவங்க கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் காவலருக்கே இந்த நிலைமைன்னா என்ன இருக்கிறது? அந்த பெண், அந்த தர்மமுனீஸ்வரர் குற்றவாளி, அந்த 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து தந்தையாரை கொலை பண்ணிட்டாங்க, அந்த குற்றவாளிகளை கைது செய்யலைன்னு அதே ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பெண் 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை சூசைட் பண்ணிக்கிடுச்சு, ரைட்டுங்களா? இந்த அரசினுடைய அவல நிலை இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து கொண்டு 2.0ன்னா ஏற்கனவே கொடுத்த 0வே 1.0வே 0 ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு 2 முட்டை? ஒரு முட்டையே ஆகி போச்சு. அப்புறம் அடுத்த முட்டையை நான் போட போறேன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளாவா இருக்கிறாங்க? நான் அதை தான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க குறைந்தபட்சம் அந்த திரும்ப அந்த செயல்கள் நடக்காமலோ திரும்ப அந்த குற்றவாளிகளை காப்பாற்றாமலோ நீங்க இருக்கணும். அண்ணா நகர் அந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு செல்றாங்க. அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் காவலர்கள். அப்போ இதில் என்ன தெரியுது? அந்த சம்பவத்தை நடத்தினது யாருன்னா யாரோ ஒரு கட்சிக்காரன். என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றைக்கு முதல் நாள் ராமநாதபுரத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை, பெண் குழந்தை ஏதோ அபியூசிங் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் 9 மணி நேரம் காத்திருந்து விட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்க முடியாதுன்னு விரட்டி விட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சா? படிச்சிங்களா? நான் படித்தேன். இந்த மாதிரியான அவல நிலைகள் எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பது என்பது வேறு. இதுவே கலந்து இதுதான் சமுதாயங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 8 வயசு குழந்தையிலேருந்து 80 வயது மூதாட்டி வரை. கிருஷ்ணகிரியில் கண்ணாங்கிறவர் ஒருத்தர் கொல்லப்படுகிறார், தலையில் கல்லை போட்டு கொள்றாங்க. அவங்க ஒய்ஃபு 65 வயசு அந்த மூதாட்டி ஒடியாந்து சத்தம் போடுறாங்க. கொலையும் பண்ணிட்டு இந்த லேடியையும் ரேப் பண்ணி கொண்டுட்டு போறானே, இது நாடாங்க? நீங்க ஏதாவது சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதாங்க? ஊடக வெட்கி தலை குனியணும். தமிழகத்தினுடைய பிரஜையாக, கட்சியை விடுங்க, தமிழகத்தினுடைய பிரஜையாக மக்களை, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது. அதாவது இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா, இதையும் தாண்டி திமுகவுக்கு நம்ம வாக்கு போட்டோம்னா நம்ம சகோதரியினுடைய கற்பையோ நம்ம சகோதரியினுடைய உயிரையோ நம்ம பெண் குழந்தைகளுடைய உயிரையோ காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை. தற்கொலை செய்து கொள்கிற முடிவு தான் திமுகவுக்கு வாக்களிப்பதும் தற்கொலை செய்து கொள்வதும் ஒன்று தான். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். சார், நீங்கள் பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிறீங்க. ஆனால் பெண்கள் கட்சியை சொல்ல வரல, கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. அந்த பொறுப்பாளர்களை நீங்க காப்பாத்துகின்ற கேடயமாக செயல்படுறீங்க. ஓகே, ஆனா இது மகளிருக்கான அரசு தானே. பேர் இருக்கிற இடத்துல ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும். இமிடியேட்டா அவங்க மீது இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அடுத்த நிர்வாகி வந்து பயப்பட. ஏங்க, ஒரு கவுன்சிலர் அடிப்படை அறிவு இல்லாதவனா கவுன்சிலர் ஆகிருப்பான். ஏர்கோஸ்டே பிரச்சனை பண்ணுறான்னா உங்களுடைய சட்டவிரோத செயல்கள் வந்து வானம் தாண்டி செல்கிறது. உச்சத்தை அடைவோன்னு சொல்லுவோம்ல, வானமே இல்லைன்னு. அந்த வானமே இல்லையில் போய் தப்பு பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து இது வந்து நோட் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தால் கூட ஊடகங்களில் வெளியில் வந்துடுது, அடுத்த நிமிடமே உலக அளவில் நியூஸ் ஆகிடுது. அதையும் தாண்டி அவன் தன்னுடைய சொந்த செல்ஃபிஷை தான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான்னா, அப்போ இது எந்த மாதிரியான தொண்டர்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? என்ன இது 2 பேரை வந்து நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ அந்த பாலியல் இதுக்கு உள்ளான அந்த பெண் காவலர் வந்து போய் வாபஸ் வாங்குறாங்கன்னா யாருடைய அழுத்தம் சொல்லுங்க?
திமுக ஓகே கட்சிக்காரங்களுடைய சார். ஆனா மகளிருக்கான அரசுன்னு தானே இங்க பிரச்சாரங்களே முன்வைக்கப்படுது. உடனடி மகளிருக்கான நடந்த பிரச்சனைகளை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அவங்க வைக்கக்கூடிய பிரச்சாரம் மகளிருக்கான அரசு. நீங்க பிரச்சாரத்தை வைக்கிறது உங்களுடைய உரிமைங்க. மக்களுக்கு வந்து ஒன்றும் எழுத படிக்க தெரியாம இல்ல. சர்க்கரைன்னு எழுதி காட்டுவது என்பது வேறு, சர்க்கரையை நேராக கொடுப்பது என்பது வேறு. சர்க்கரையை எழுதி சுவைத்தால் இனிக்காது, சர்க்கரையை கொடுத்தால் தான் இனிக்கும். இந்த அரசு சர்க்கரை என்று எழுதி காட்டுகின்ற அரசுன்னு தான் நான் சொல்ல வரேன். ரைட்டுங்களா? எந்த இடத்துல நீங்கள் மகளிருடைய உரிமையை காப்பாற்றுறீங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சரிங்களா? ஓகே சார். இன்னைக்கு வந்து திருத்தணியில் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் 5 தலைநகரங்கள் தமிழகத்தில் அமைப்போம்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. 50 தலைநகரங்கள் கூட அமைக்கலாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலைநகரங்கிறதுக்கு என்ன இருக்குது? தலைநகரம் சிங்கிள் ஒன்று இருந்தால் தான் அது தலைநகரம். ரைட்டுங்களா? நிறைய இருந்துச்சுன்னா அது பேர் தலைநகரம் கிடையாது, தலைகள் நகரம். ரைட்டுங்களா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்க. அது வரப்போகிறல்ல, நூற்றாண்டுகளுக்கு நம்ம வரப்போகிறல்ல. அவங்க பேசுகிறாங்க, அவர்களை பற்றியெல்லாம் நான் பேசுவதற்கு நான் விரும்பலைங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய சக்தியை சீமான் தெரிந்தே வீணடித்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையோட நிறைவு. வேறு ஏதாவது கொஸ்டின்? ஓகே சார். அதே மாதிரி தாவேகா மாற்று சக்திங்கிறாங்க. ஏமாற்று சக்தி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மற்றவங்களாம் நாங்கள் லிஸ்ட்லேயே எடுத்துக்கலாம். பாஜகவை கூட சொல்லலாம் மாற்று சக்தி அல்ல, அது ஏமாற்று சக்தி. 2000 மே 4ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் நம்ம பேசிக்குவோம். 234 போட்டியிடுவார்கள். ஒரு தொகுதியிலையும் 10,000 ஓட்டு டு 12,000 ஓட்டு இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஒரு தொகுதியில் கூட விஜய் உட்பட யாரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பெரம்பூரில் போட்டிடுறான்னு சொல்லி எங்கே வேணாலும் போட்டியிடட்டும். தோக்குறதுக்கு எங்கன்னு நான் சார் தோக்குறதுக்கு எங்கே நின்னாங்க? 234 கன்னியாகுமரியில் நின்னாங்க, காஷ்மீரில் நின்னாங்க. முடிஞ்சு போச்சு. இறுதியாக சார், அதாவது ஒரு இந்த டிபேட்டு இந்த கிளிப்பிங்ஸோட வாங்க. 2026 மே 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி நம்ம பேசுவோம் திரும்ப. இந்த கிளிப்பிங்ஸோடய வாங்க. 234 இவர் நிற்பார். சீமானை விடுங்க, அது ஜோக்கரு. 234 வந்து தாவேக்கா நிற்கும், 234 தோற்கும். அன்னைக்கு பேசிக்குவோம். 2ஆம் வருவார் விஜய். வேணா 2ஆம் வருவார் விஜய். ஒரு 2-3 கேண்டிடேட் வேணா 2ஆம் வருவதற்கான சாத்தியக்கூறு. ரைட்டுங்களா? ஓகே சார். இறுதியாக ஒரு மேடையில் இருந்துட்டு தீய சக்தின்னு திமுக விசாரிக்கிறாரு. அதே மேடையில் வந்து ஊழல் சக்தி அதிமுகன்னு விமர்சனம் வைக்கிறாரு. இதை பற்றி என்ன? யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு? அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர் வந்து ஏற்கனவே குற்ற வழக்கில் போனவர், ஊழல் வழக்கில். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் அவரை தானே அமைச்சராக்கி அழகு பார்த்தீங்க வச்சுன்னா. இல்லை, எங்களோட இருந்தபோது கரெக்டாக தான் இருந்தார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஊழல் சக்தின்னு எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஊழல் சக்தியாக இருந்தால் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? என்ன, அவர் எதையோ பேசணுங்கிறதுக்காக அதை தான் சொல்லிட்டேனே. அவங்களால லீவ் இட்டு, அவங்களாம் வந்து மெட்டீரியலே கிடையாது. திமுகவை பற்றி கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு 4.5 ஆண்டுகள் 4 மாதங்கள் கூட தாண்டாதுன்னு சொன்ன ஆட்சியை மிக அற்புதமான ஆட்சியாக 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து ஆரம்பித்து, ₹1 கூட கட்டணம் இல்லாமல் மருத்துவ படிப்பை படிக்கலாம் என்பதிலிருந்து ஆரம்பித்து, 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து, அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களை மருத்துவம் படிக்க அற்புதமான வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்தவர் எடப்பாடியார். ஏறக்குறைய ஒரே ஆண்டிலேயே 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் எடப்பாடியார். ஏறக்குறைய 85 ஆண்டுகள் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4,500 கோடி ரூபாயில் அதை நிறைவேற்றி காட்டியவர் எடப்பாடியார். அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்து இயங்குகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தெரியும். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் திமுக காரங்களை போல் அவங்களுக்கு வந்து கேடயமாக இருந்து குற்றவாளிகளை ஊக்குவிக்கின்ற இடத்துல என்றைக்கும் அதிமுக இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே செயல்பட்டது கிடையாது. அதனால் மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக செயல்படுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி 2026 மே 8ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி ஆட்சி அமைப்பார். அன்றைக்கி திரும்ப டிபேட்டில் பேசுவோம். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.